पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। திருவேங்கடமுடையான் திருவடியில் திருடமான பக்தி கொண்ட அன்பர்களே, நீங்கள் ஆர்வத்தோடும் அன்புடனும் கேட்டுக்கொண்டு வரும் எம்பெருமானுடைய திவ்ய சஹஸ்ரநாம விளக்கத்திலே இப்பொழுது நாம் 274வது திருநாமத்தை விளக்கத்துக்காக எடுத்துக்கொள்கிறோம். எம்பெருமான் வசுதேவர் வீட்டிலே பிறந்த பொழுது 4 திருக்கரங்களோடு பிறந்தான். அதில் சங்கு சக்கரம் கதை முதலிய ஆயுதங்களை ஏந்தி கொண்டு பிறந்தான். இடுப்பில் பீதாம்பரம் தரித்திருந்தான். இதெல்லாம் பிறந்த குழந்தை. இப்படி 4 கையோடு அவன் பிறந்தான். தேவகி பதறினாள், பிரபு நீ இங்கே பிறந்துட்ட, ஆனால் என்னை கொல்லும் நாராயணன் தான் 8வது கர்ப்பத்திலே வரப்போகிறான்னு கருவின்றிருக்கான் என்னுடைய பிரதர். அவன் சொல்லதை மெய்ப்பிச்சுட்டு 4 கையோடு பிறக்கணுமா? சாதாரண குழந்தையாக பிறக்கலாம். 4 கை இருப்பது திருமாலுக்கே ஒரே தனி அடையாளம். திருமால் எத்தனை கை அவனுக்கு? எத்தனை கை சுவாமின்னு கேட்டால், ராமாவதாரத்தில் 2 கை, நிருசிம்மாவதாரத்தில் 1000 கை நிருசிம்மனே உண்டு. கைகள் எண்ண முடியாது. 2 கை நிருசிம்மர், 4 கை நிருசிம்மர், 8 கை நிருசிம்மர், 16 கை நிருசிம்மர், ஆயிரக்கணக்கான கைகள் நிருசிம்மர்னு நிருசிம்மமூர்த்திக்கு அவ்வளோ வடிவம் சொல்லி ஆகமங்களில் உபாசனை பண்ண சொல்லியிருக்கு. பெலகுளான்னு ஒரு ஊர் இருக்குது மேலக்கோட்டை பக்கத்தில், கர்நாடகாவில். அங்கே உள்ள நிருசிம்மத்தில் இந்த பல நிருசிம்மர்கள் வடிவங்களை வச்சுருக்காங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கைகள் கணக்கிலே அவ்வளோ நிருசிம்மர். இப்போது இந்த 4 கையோடு இருப்பது என்பது தான் எம்பெருமான் நாராயணனுக்கு இயற்கையான டிஃபால்ட் வடிவம். ஆனால் சில சமயம் அவசரத்துக்கு எக்ஸ்ட்ரா கை வச்சுக்கிறது உண்டு. அந்த யானை கதறிய பொழுது பதறிய பொழுது யானையை காப்பாற்ற பொய்க்கு வந்த பொழுது பகவான் எல்லா ஆயுதத்தையும் எடுத்துன்னு வந்துட்டான். எந்த ஆயுதம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுமோ தெரியாது. சில பேர் பரீட்சைக்கு படித்தா 10 பேனா எடுத்துடுவாங்க. படித்தது தானே எழுத முடியும். பேனா நிறைய அப்படியே ஆன்சர் என்ன வந்துடுமா? ஒரு இல்லைப்பா பேனா திடீர்னு மக்கர் பண்ணிட்டுனா அதுக்காக 10 பேனா. அதை போல் இந்த யானையை துன்புறுத்துகின்ற முதலையை சம்மரிப்பதற்கு எம்பெருமான் 8 கையோடு வந்தான். அதே மாதிரி அசுரர்களை அழிப்பதற்கு பிரம்மாவினுடைய யாகத்தை தடங்கல் செய்த அசுரர்களை அழிப்பதற்கும் 8 கையோடு வந்தான்.
இன்றைக்கு 8 கையோட பெருமாள் அப்படியே காட்சி தருகிறான் காஞ்சிபுரத்தில். ஆப்தம் சதாம் அஷ்டபுஜம் பிரபந்தி என்று 8 திருக்கரங்களோட காட்சி தருகிறான். அஷ்டபுஜகரத்தான் என்று இன்றைக்கி அந்த சன்னதி இருக்குது காஞ்சிபுரத்தில். அன்பர்களே, இந்த 8 கையோடு இருப்பது, 16 கையோடு இருப்பது, இது எல்லாம் எம்பெருமான் ஒரு சமயத்தில் செய்கிறது. ஆனால் பை டிஃபால்ட்டு அவனுக்கு 4 கை தான். அப்படி தான் இருப்பான். வைகுண்டத்தில் அப்படி தான் நம்ம போகிறோன்னே காட்சி தருகிறான். நம்ம தியானத்துக்கு எல்லா 8 கையாக பார்த்துக்கலாம், 16 கையாக பார்த்துக்கலாம். இதுதான் அழகாக இருக்குமா அவனுக்கு, இயற்கையான இருக்கும். அப்படித்தான் வந்து பிறந்தான் நாராயணன். நானும் காமிச்சிருந்து தேவகி தான் பதறி போனேன். ஏன் இப்படி 4 கையாக பிறந்த? நாராயணன் நான் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டு பிறக்கணுமா? அப்படின்னு ஏன் நான் கம்சனை பார்த்து எனக்கு பயமாக இருக்குப்பா. நீ வந்து வளர்ந்து அவனை அடித்தா ஓகே, இப்போவே கம்சன் உன்னை கொண்டுட்டா, ஏதோ பாவம் இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கே, சங்கு சக்கரத்தை ஏந்திண்டு தெய்வ பிறவியாக இருக்கே, அப்படிலாம் தேவகிக்கு தோணலை. தாய்ப்பாசம். இந்த குழந்தைய பத்திரமா இருக்கணும் சொல்லிட்டா. பகவான் சிரிச்சுதான், அம்மா நீ சொன்னையானா நான் 2 கையோடு எல்லா குழந்தைகள் மாதிரி இருக்கேன்னு. அப்புறம் தான் எல்லா குழந்தைகள் மாதிரி 2 கையோடு ஆனான். அவதரித்த பொழுது தான் திருமால் என்பதை உணர்த்தும் வகையில் 4 கையோடே அவதரித்தான். மறுபடியும் கம்சன்கிட்ட இருக்கிற அச்சத்தினால தேவகி எல்லா குழந்தை போல இருன்னு கேட்டுட்டதுனால பகவான் சத்யகா பபூவ பிராகிருத சிசு என்று பாகவத்தில் சொன்னபடி சாதாரண குழந்தைகள் போய் 2 கையுள்ள குழந்தையாக ஆனான். ஆனால் கம்சவதம் ஆன உடனே 4 கையோடு ஆயிட்டான். தேவகி கம்சன் தான் போயிட்டான், இனிமேல் உனக்கு என்ன பயம் அப்படின்னு விட்டான். அதனால் ஒரு பெரிய குவிஸ் இருக்குது இதில். அவரோட 45ஆம் பட்டம் ஜீயர் இருந்தார், ரொம்ப பெரிய படித்தவர். மயிலாப்பூரில் வேதாந்த தேசிய பவனத்தில் முகாமிட்டிருந்தார். அன்றைக்கி நான் எதிர்ச்சியாக போயிருந்தேன். சாயங்காலம் பானக ஆராதனை பூஜை ஆன உடனே ஒரு கதம்பம் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுறோம். சூப்பர் கதம்பம். அவரே சொன்னார், ஜீரே இருந்து சாப்பிட்டு போடா வாங்கிட்டு. கதம்பம் ஒன்றா பண்ணியிருக்கான், பெருமாள் அமைச்சிருக்கார், சூப்பர் கதம்பம்னு கதம்பத்துக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து என்கிட்ட உட்காந்து வச்சிட்டார். நான் முன்னாடி உட்காந்த உடனே அவர் உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ உபன்யாசம் படித்தா டமால் ஒரு விஷயம் சொன்னார். கண்ணபிரானுக்கு எத்தனை கைகள்? இது என்ன கேள்வி? கண்ணபிரானுக்கு 2 கைகள் தானே, மனுஷனாக தானே அவதரிச்சான். ஜீரவாள் நடுவில் இப்படி ஒரு கேள்வி கேட்டார். அது எங்களை போல் ஆளை அப்படி தூங்குறானா மூழ்கிட்டு காணான்னு பார்க்குறது. ஏண்டா கண்ணபிரானுக்கு எத்தனை கைகள்னு கேட்டார். நான் சொன்னேன், கம்சவதம் வரைக்கும் 2 கைகள், கம்சவதத்துக்கு பிறகு 4 கைகள். ராமாவதாரம் எப்பொழுதுமே 2 கைகள் தான் அப்படின்னு ரசித்தார். எது சொல்லப்பட்டிருக்கு, ராமானுஜரே தன்னுடைய கீதா பாட்டில் சொல்லியிருக்கார். அதுக்கு அவர் ஜீயர்வாளை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தார். தீபாராதனை பண்ணுறோம், ஃபேன் ஆஃப் பண்ணுன்னு சொல்கிறோம். தீபாராதனை பண்ணும்பொழுது ஃபேன் ஓடுத்துனா தீபம் அணைஞ்சு போயிடும். அதுக்காக சிஷியனை போட்டு ஆஃப் பண்ணுறாங்க. அப்புறம் தீபாராதனை முடிஞ்ச உடனே சிஷியன் என்ன பண்ணணும்? ஃபேனை போடணும், அவன் போயிடுவாங்க எங்கேயாவது. அப்புறம் நாம் கூப்பிட்டு ஃபேன் போடுன்னு சொல்லணும். ஃபேன் அணைச்சது எதற்கு? தீபம் அணையுங்கிறதுக்காக. தீப ஆராதனை முடிஞ்சு போகிற பிற்பாடு ஃபேன் எதுக்கு அணைக்கணும்? ஓடி தான் இருக்கணும். அது சொல்லணுமா அப்படின்னா, அன்றைக்கி யாரோ ஒருத்தன் ஃபேனை போடாத போயிட்டான். அது அழகாக உபன்யாசம் சொல்லி அப்படி அழகாக சொல்லிட்டார். அது போட்டோம். எது இருந்தாலும் கண்ணபிரான் அவதரிக்கிற காலத்திலே நாராயணனுக்கு ஒரு சின்னமான 4 கைகளுடைய அவதரித்தான். இது மற்ற அவதாரத்தில் இல்லாத நிகழ்ச்சி. ஆகையினால்தான் நாரத பகவான் இதை சொல்கிறார். கிருஷ்ணாவதாரத்தை கூட இருந்தே ரசித்தவர். ராமாவதாரத்தில் நாரதருக்கு வேலையே கிடையாது. நாரதர் சொல்லிட்டான், பகவான் நீ நடுவில் வந்து குழப்படி பண்ண வேண்டாம், நான் ஸ்ட்ரைட்டாக போயின்ட்டுருக்கேன், நீ உங்கள் வேலையை பார்த்துக்குவோம். இல்லைன்னா நீர் வந்தீங்கன்னா அடிக்கடி நான் பரமாத்மான்னு எதாவது நினச்சிப்பா, நான் மனுஷனாக இருக்கிறது தான் விரும்புகிறேன்னுட்டான். அதனால் நாரதர் கொஞ்சம் கடுப்பு தான். ராமாவதாரத்தில் ஒரு வேலை ரொம்ப குறைச்சல். பின்னாடி ராமன் கதையை வால்மீகி சொன்னார், அதான் அவருடைய ரூல். கிருஷ்ணாவதாரத்தில் நினச்ச போதெல்லாம் நாரதர் வருவார். நாரதர் வந்து பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுவார். அதுக்கு கிருஷ்ணாவதாரத்தில் ஃபுல் பர்மிஷன். ஏன்னா இந்த அவதாரத்தில் தான் தெய்வம் என்பதை காண்பிப்பான் பகவான், அமர்த்துறதில்லை. அப்போ நாரத பகவான் அந்த ஜெயிலில் பகவான் அவதரித்த நாளை நினச்சி பார்க்குறேன். அப்போது ஒரு பள்ளியாக இங்கே ஒட்டிட்டு தான் இருப்போம் இருக்குது ஜெயிலில். அதை பார்த்துட்டார்.
அதான் சொல்கிறார், சதுர்புஜனாக அவதரித்தான்ப்பா, நான் தான் விஷ்ணுன்னு காண்பித்து கொண்டு என்று இந்த விஷயத்தை வசிஷ்டருக்கு சொல்கிறேன். அதை மகாபாரதத்தில் பகவான் அவதரித்து முடிந்த பொழுதும் தன்னுடைய 4 கைகளோட வைகுண்டம் போனான் என்று வர்ணிச்சிருக்கு முத்கல பருவத்தில். அதே மாதிரி பகவான் 4 தோள் தோன்ற வைகுண்டம் சென்றான் என்று குலசேகர பெருமாள் பாடுறார். விண்முழுதும் எதிர்வர தன் தாபம் மேவி, சொர்க்கமுத்தில் நித்தியசூரெல்லாம் எதிர்கொண்டு அழைக்க தன் தாமம் தன்னுடைய இடத்துக்கு போனான் பகவான், தன்னுடைய ஒரிஜினல் 4 கரங்களோட என்று வர்ணிக்கிறார். நாராயணன் 4 கரங்களோடு இருப்பதற்கு ஒரு பின்னணியும் சாஸ்திரம் சொல்கிறது. மனிதனுக்கு வாழ்க்கையில் 4 வேணும். தர்மம் இருக்கணும், சேரிட்டி பண்ணணும், நல்ல காரியம் செய்யணும், அது நாம் பண்ணணும் தர்மத்தை. அதுக்கு வேணுங்கிற புத்தி நமக்கு கொடுக்கணும், நாராயணன் தான் கொடுப்பான். புத்தி கொடுத்தா போருமா? அதுக்கு தர்மம் பண்ணுறதுக்கு பணம் வேணுமே. அந்த தர்மம் பண்ணுறதுக்கு வேணுங்கிற பணத்தையும் அவன் கொடுப்பான், அர்த்தத்தையும் கொடுப்பான். அந்த பணத்தை வைத்துக்கொண்டு சாஸ்திரப்படி என்ஜாய் பண்ணணும். என்ஜாய்மெண்ட் லைஃப்பில் வேணும். ஒன்லி திங் இஸ் சாஸ்திரப்படி இருக்கும், உலகியல் படியும் சாஸ்திரப்படியும் இருக்கும் என்ஜாய்மெண்ட். அந்த மாதிரியான காமத்தையும் நமக்கு அவன் கொடுப்பான். அதே மாதிரி மோட்சத்தையும் கடைசியில் கொடுப்பான். வீடும் தரும் நின்றே பின்னாடி கிராஜுவலாக மோட்சத்தையும் கொடுப்பான். இந்த 4 தர்ம அர்த்த காம மோட்சம், இந்த 4க்கும் ஒரு பெயர் உண்டு, புருஷார்த்தம் என்று பெயர். உறுதி பயன்னு தமிழில் சொல்வார். மனித வாழ்க்கையில் இதுதான் தேவை. இந்த 4ஐ கொடுப்பதற்கு 4 கைகளோடு பகவான் காத்திருக்கான். ஆகையினால அவன் எப்பொழுதும் 4 கரத்தோடையே திகழ்வோம். அந்த அடிப்படையில் இந்த சதுர்புஜன் என்கிற பெயரை நாரதர் வசிஷ்ட பகவானுக்கு சொல்லி மகிழ்கிறார். இதுவரை நாம் சொன்னதுக்கு விளக்கமான ஸ்லோகம். புஜைச்சதுர்பிஸ்து சமேத ரூபா நிசர்கதோ விஷ்ணுரகம் சயேவ காராகிருகே ஜாத இதி பிரவக்தா சதுர்புஜோபூத் இங்கிதலப்த நாமா என்று இது ஸ்லோகம். இதுக்கு தமிழில் சுருக்கமான ஒரு விளக்கம். கஞ்சன் சிறையில் தன் இயற்கையான வடிவில் 4 தோள் அமுதாய் பிறந்தவன் கண்ணபிரான். எனவே சதுர்புஜன். அந்த சதுர்புஜன் என்கிற பெயர் நம்ம திருவேங்கடமுடியானுக்கும் ஒட்டியது. ஏனென்று கேட்டால் அவன்தானே கண்ணனாக வந்தான். இந்த சதுர்புஜன் என்கிற திருநாமத்தை சொன்னால் நமக்கு தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் 4 எம்பிரான் உரிய முறையில் உரியபடி தருவான். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். சதுர்புஜாய நமஹ, நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.